Hi everyone, in this video we are going to see subsidiary books 1. So subsidiary books 1ல நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா நான் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் தான் பார்ப்போம். அதாவது கிரெடிட் பர்ச்சேஸ் கிரெடிட் சேல்ஸ்லாம் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் வந்து நம்ம சப்சிடரி 1ல போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்னென்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், enter the following transactions in the purchase book of Miss Subhasree Electric & Co. which deals in the electric goods. ஸோ கொஷின் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 2017 April 5 அன்னைக்கு purchased from Karthik Electric & Co. on credit. So 10 electric iron box at 2,500 each, 5 electric stoves at 2,000 each. Next, April 19th purchased on credit from Kaitan Electric & Co. 3 electric heaters at 3,000 each. Next one, April 25th purchased from Polar Electric & Co. on credit 10 fans at 2,000 each. Last one, April 29th purchased from M & Co. for cash 10 electric stoves at 3,000 each. ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க அந்த 4 டிரான்சாக்ஷன்ஸ்லையுமே கிரெடிட் பர்ச்சேஸ் கிரெடிட் சேல்ஸ் இதை மட்டும் தானே பார்ப்போம் நம்ம. ஸோ இப்போ கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் மட்டும் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல எஸ் கிரெடிட்ல வந்து வாங்கியிருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா கார்த்திக் எலக்ட்ரிக் & கோல இருந்து. அடுத்ததுல வந்து ஆன் கிரெடிட்க்கு கைத்தன் எலக்ட்ரிக் & கோல இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது போலார் எலக்ட்ரிக் & கோல இருந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் வந்து பர்ச்சேஸ்டு ஃப்ரம் M & Co ஃபார் கேஷ். ஸோ 29th டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் கேஷ் டிரான்சாக்ஷன். ஸோ நம்ம அதை எடுக்கக்கூடாது. அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த 3 டிரான்சாக்ஷன்ஸையும் இப்போ போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னதுமா, அதுக்கு முன்னாடி நான் இப்போ இந்த சப்சிடரி புக்கோட டைட்டில் அண்ட் ஃபார்மேட்டையும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஹெட்டிங் எழுதுவோம் இல்லையா, இந்த புக்ஸ் ஆஃப் மிஸ் சுபஸ்ரீ எழுதியாச்சு. அடுத்தது நம்ம இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கொஷனை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, சேல்ஸ் எதுவும் பண்ணல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பர்ச்சேஸ் புக் ஓப்பன் பண்ணலாம். ஸோ பர்ச்சேஸ் புக் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபார்மேட், டேட், பர்டிகுலர்ஸ், இன்வர்ட் இன்வாய்ஸ் நம்பர், LF, டீட்டெயிலாக அதாவது அமௌண்ட்டு கீழே டீட்டெயில் அண்ட் டோட்டல் 2 காலம் நான் போட்டிருக்கேன். ஸோ டீட்டெயிலாம் என்னென்னா, இப்போது 2 டிரான்சாக்ஷன்ஸ் எதாவது பண்ணியிருக்காங்க ஒருத்தர் அப்படின்னா அது 2த்தையும் கம்பைன் பண்ணி நான் டோட்டலில் ஆட் பண்ணிப்பேன். அதனால தான் வந்து நான் டீட்டெயில் அண்ட் டோட்டல்னு போட்டிருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ ஃபார்மேட் முடிஞ்சு அடுத்தது சம்முக்கு போயிடலாம். ஸோ 2017 April 5th அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கார்த்திக் & கோல இருந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்த்திக் எலக்ட்ரிக் & கோ என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 10 எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் at 2,500 each. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 10 எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ் at 2,500 eachனு எழுதியாச்சு. இப்போ 2த்தையும் மல்டிப்ளை பண்ணணும்ல. ஸோ 10 into 2,500 I am getting 25,000. அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, 5 எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ் at 2,000 each. ஸோ வந்து 5 எலக்ட்ரிக் ஸ்டவ்ஸ் வாங்கியிருக்காங்க, ஒவ்வொன்றும் 2,000 ரூபாய். அப்போ என்ன பண்ணலாம், 5 into 2,000 எவ்வளோ வந்துச்சு, 10,000 வந்துச்சு. ஸோ 25 + 10 எவ்வளோ ஆச்சு, 35 வந்துருச்சு. ஓகேவா. அதனால் டோட்டல் காலமில் போட்டாச்சு. அடுத்தது April 19th என்ன பண்ணியிருக்காங்க, purchased on credit from Kaitan Electric & Co. 3 electric heaters at 6,000 each. ஸோ வந்து கைத்தான் எலக்ட்ரிக் & கோல வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வாங்கியிருக்காங்கன்னா 3 எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் வாங்கியிருக்காங்க, ஒவ்வொன்றும் 6,000. ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 3 6,000. ஸோ 2த்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ 3 into 6 வந்து எனக்கு 18,000 வந்துச்சு. அடுத்தது April 25th அன்னைக்கு purchased from Polar Electric & Co. on credit 10 fans at 2,000 each. ஸோ 10 fans வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க போலார் எலக்ட்ரிக் & கோல ஆன் கிரெடிட்டில். ஸோ ஒவ்வொரு ஃபேனும் எவ்வளோ அமௌண்ட்டு, 2,000. ஸோ போலார் எலக்ட்ரிக் & கோ 10 fans at 2,000 each. So 10 into 2,000 எவ்வளோ வரும், 20,000. So I am putting 20,000 in total column. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாமா, 35,000, 18,000, 20,000. So totally I am getting 73,000. ஓகேவாமா. இந்த டோட்டல் நம்ம என்னென்னு எழுதுவோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் புக்கில் தான் இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் அமௌண்ட் தானே 73,000. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார், பர்ச்சேஸ் எப்பயுமே என்னது டெபிட் தான், அதனால நான் இங்கே டெபிட்னு போட்டேன். ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் 73,000. இஸ் தட் கிளியர்மா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து செகண்ட் சம்மோட பார்க்கலாம். தேங்க்யூ.